ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் 13 டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட் கீ ட்ரிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேம்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, கான்டாக்ட் நம்பருன்னு ஒரு டேட்டாஸ் நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மோஸ்ட்லி பார்க்குறதுக்கு ஒரு எம்கேயாக இருக்குது, பார்டரே இல்லாமல் ஒரு எம்கேயாக இருக்குது. இந்த பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான 13 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்கட் கீஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு அந்த டேட்டாஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் இங்கே டேட்டாஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு 4 ஷார்ட்கட் கீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான அங்கே பார்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஷார்ட்கட் கீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாட்டம், டாப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு இதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதே போல் 4 டைப்ஸ் பிரித்து கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை செலக்ட் பண்ணுறதோட கீபோர்டில் ஆல்ட் ஹெச் இந்த 2 பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதை மீன் பண்ணுதுன்னா, ஹோம் டேபுக்கான ஷார்ட்கட் கீ. நெக்ஸ்ட்டு பி எதை மீன் பண்ணுதுன்னா, பார்டர். ஃபைனலாக ஓ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் நமக்கு பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை டாப்பில் பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் இங்கே டேட்டாஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணுறதோட கீபோர்டில் போல் ஆல்ட் ஹெச் இந்த 2 பக்கத்தையும் சேம் டைம் கிளிக் பண்ணிட்டு பி பி இந்த 2 பட்டன்ஸையும் அடுத்து தனித்தனியாக கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டாப்பில் பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஹெச் பி எல். இப்போ இந்த ஷார்ட்கட் கீ கிளிக் பண்ணிக்கிங்கன்னா லெஃப்ட் சைடு பார்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இது ரைட் சைடு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஹெச் பி ஆர். இப்போ இது போல் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம 4 சைட்ஸும் பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது போல் தனித்தனியாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஒரே கிளிக்கில் நமக்கு 4 சைட்ஸும் பார்டர் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான ஷார்ட்கட் கீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஆல்ட் ஹெச் பி எஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சதை விட இப்போ யூஸ் பண்ண ஷார்ட்கட் கீழே 4 சைட்ஸும் ஒரே கிளிக்கில் நமக்கு பார்டர் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இங்கே பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் 4 சைட்ஸும். பட் எப்படி இருக்குன்னா, லைன்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்குது. இதை கிக்காக எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹெச் பி டி இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கிக்கான பார்டர்ஸ் இங்கே 4 சைட்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்னா, அவுட் சைடில் மட்டும் பார்டர் இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ளேயும் எனக்கு லைன்ஸ் பார்டர் எனக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் ஆல்ட் ஹெச் பி ஏ இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நமக்கு எல்லா செல்ஸ்லேயும் பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஆல் பார்டர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நமக்கு பார்டரே தேவையில்லை அப்படின்னும் போது என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ஹெச் பி என் இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா பார்டர் எல்லாமே கிளியர் ஆகி எம்கேயாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக பார்டர் லைன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்னென்னா, நம்ம அட்வான்ஸாக இந்த பார்டர் லைன்ஸ்லேயே அட்வான்ஸாக இருக்கிற பார்டர்ஸை இப்போ நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்டர் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் லைனாக வருது. பாட்டமில் டபுள் லைனாக எப்படி பார்டர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹெச் பி பி இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டமில் மட்டும் டபுள் லைனில் பார்டர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு பாட்டமில் மட்டும் டபுள் லைனில் பார்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஷார்ட்கட் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ஹெச் பி யூ இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு டாப்பில் சிங்கிள் லைனில் பார்டர் க்ரியேட் ஆகிடும். பாட்டமில் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் பார்டர்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பாட்டமில் மட்டும் எனக்கு திக்கான பார்டர் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுங்கள். Alt H B H இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாட்டமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திக்கான பார்டர் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு எந்த பார்டராக இருந்தாலும் சரி, டாப்லேயும் பாட்டமில் மட்டும் வந்து ஒரு லைன் வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. Alt H B D இந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டாப்லேயும் பாட்டம்லேயும் மட்டும் வந்து பார்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஃபைனலாக வந்து லாஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து தின்னான லைனில் வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதே பாட்டமில் வந்து திக்கான லைனில் வந்து பார்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. Alt H B C இந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்து தின்னான பார்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே பாட்டமில் பார்த்தீங்கன்னா திக்காக வந்து பார்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.